கண்ட்ரியை அதிகமாக கேஷ் பிரிண்ட் பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு சூப்பர் ரிச் ஆயிடலாம். நம்ம கண்ட்ரியோட கடனை எல்லாமே ஒரே நாளில் அடைச்சிடலாம். ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷனில் போய் எண்டப் ஆவீங்க. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மிகை பணவீக்கம். இப்போது ஒரு கண்ட்ரியோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிடிபி இதை வச்சு தான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு கேஷ் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர்பிஐ இந்த மாதிரி நம்ம பாடி இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்துட்டு ஜிம்பாவே, வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு என்ன நடந்துச்சோ அதான் நமக்கு நடக்கும். 6% இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 100%, 200% போய் நிற்கும். அதாவது ஒரு டீ வந்துட்டு 500 ரூபாய்க்கு நிற்கும். உங்களுக்கு ஒரு பிரெட் பேக்கெட் வந்துட்டு 1000 ரூபாய் ஆயிடும். ஏன்னா பணம் எங்கிட்ட அதிகமாக இருக்கும், பட் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிடும். ஆர்பிஐ எப்பவுமே வந்துட்டு மணி சப்ளையை ரொம்ப டீப்பாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட கடனை அடைக்கிறதுக்கு வந்துட்டு உங்கள் ஜிடிபி ப்ரோக்ரெசிவாக இருக்கா, அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வழிகளாக தவிர இந்த மாதிரி கேஷ் பிரிண்ட் பண்ணுறதுனால கிடையாது. ஸோ எல்லாருக்கும் டவுட்ஸ் இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மேபி இது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஎம் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டூ ஸ்டே வித் அஸ் ஃபார் மோர் ஃபினான்ஷியல் டாக்ஸ். தேங்க்யூ.